சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். ஆமாம்மா, பேப்பரில் ஆட் பண்ணிட்டேன் சார். ஆடு போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணுறதா பிளானு. ஆமாம்மா, நான் தான் ஹீரோ, ப்ரொடியூசர் நான் தான். ஆமாம்மா, ப்ரொடியூசர் நான் தான். ஒரு நல்ல கதையை கொண்டு வர சொல்லி இன்றைக்கி ஒரு 7-8 டைரக்டருங்க ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க. கதை பிடிக்கல. இப்போ இன்னும் ஒரு 5-6 பேர் வராங்க. செலெக்ஷன் ஆகி போச்சுன்னு வச்சிங்களேன். அவங்கள வந்து ஆக்சுவலாக வந்து ஆமாம் அழுக்கு அவங்க வந்து பண்ணிவிட்டு அடுத்த நாளே நம்ம வந்து ஷூட் போக வேண்டியதுதான். யாரு நீங்கள்? யாரு சார்? நான் ஒரு பெரிய கதாசிரியர் ரங்கநாதன் சார். கதையாசிரியர் வருங்க. கதையாசிரியரா நீங்க? ஆமா சார். ஆமா சார். கதையாசிரியர் மட்டும்தானா இல்ல டைரக்ஷன் பண்ணுவீங்களா? எல்லாமே சார். எல்லாமே நீங்க பண்ணி இது பண்றீங்க. என்னது சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான கதை பேப்பர்ல உங்க விளம்பரம் பார்த்தேன் சார். ஓகே. பேப்பர்ல புடிச்சு போச்சு எனக்கு. இது விளம்பரம் புடிச்சு போச்சு? இல்ல சார், உங்க முக தோற்றம். பேப்பர்ல போட்டாவே போடலாம், அப்புறம் எப்படி பேப்பர்ல முக தோற்றம்? அஸ்ட்ராலஜி வேற. அது வேற சார். சார் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? கதை ரொம்ப ஃபுல்லா சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இன்னைக்கே கிட்டத்தட்ட 7-8 டேரக்டர் வந்து கதை சொல்லி மூளை வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எதுவும் செட் ஆகல. நீங்க ஒரு 1 லைன் 2 லைனா அந்த ஒரு லைன் 2 லைன்ல இதான் கதை கருன்னு சொல்லுங்க போதும். ஓகேன்னா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. இதான் பேர் உங்க பேரு? வந்து ரங்கநாதன். ரங்கநாதன் சார்னு பெரிய டைரக்டர் இருக்காரு. உங்க பேரு ரங்கநாதனா? நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே அப்ப திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க ரங்கநாதனுக்கு பதிலா ரங்கநாயகின்னு பேர் வச்சுக்கிறீங்களா? இல்லைன்னா ரங்குன்னு வச்சுங்க. டைரக்டர் ரங்குன்னு வச்சுங்க. ஓகே ஆச்சுன்னா சொல்லுங்க, கதை சொல்லுங்க. எப்படியாவது வந்து ஒரு மடக்கி வந்து கதை சொல்லி பெரிய ஆள் ஆயிடணும். ஓகே, ரங்குவோ கங்குவோ மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாராம். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். சும்மா சொல்லுங்க சார். ஒரு அருமையான கதை. நீங்க வந்து பெரிய ரவுடி சார் பாம்பேவுல. ஓகே. இங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க. பாம்பேல மிகப்பெரிய ரவுடி, இங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க. அப்பனா எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கணும், ஒரு தங்கச்சி இருக்கணும், ஒரு அம்மா இருக்கணுமே சார். எப்படி சார் என்னுடைய சிங்க் உங்களுடைய சிங்க் ஆகுதா சார்? சிங்க் டேங்க் தான் ஆகும். ஏன்னா இது படம் பேர் பாஷா, குழந்தைக்கு கூட தெரியும். நல்லா சொல்றீங்களா கதை? அப்படி ஏமாத்த பாருங்களா? கிளம்புங்க சார். இருங்க, இன்னொரு கதை இருக்கு. ஏன் அவசரப்படுறீங்க? உங்களை பெரிய ஹீரோ ஆகுறது என் வேலை. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க வயசானவர். ஆமா சார். அப்பதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். இருங்க அவசரப்படாதீங்க. ஒரு சின்ன பொண்ணு உங்க கிராமத்துல தங்கி அவ பரிசல் ஓட்டுறான். அவளுக்கு உங்களுக்கு காதல். ஓ, அப்படி சொல்றீங்க. அவங்க வந்து வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஊர்ல நான் பெரிய ஆளா? நான் ஒரு தலைவர் மாதிரி, ஊர் தலைவர் மாதிரி வயசானவர், ஆனா ஊர் தலைவர். எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டா. அப்படியே சொல்றீங்களா சார்? நான் சொல்லலாம் சிங்க் ஆகுதுன்னு. வருத்தமா பாட்டிருக்கலாம் அந்த பாட்டை. சுருங்குமா. சார் நல்லா இருக்கா சார்? நீங்க எழுதுனீங்களா? நான் எழுதல. ஆல்ரெடி கவிஞர்கள் எழுதி இசை இளையராஜா போட்டு மலேசியா பாடி சூப்பரான வந்த படம் பாரதிராஜா சார் எடுத்த படம் முதல் மரியாதை. நம்மளுடைய திங்கிங் மத்தவங்களுக்கு வரும்ன்றது ப்ரூஃப் ஆகும் சார். ஆமா, ஒரே மாதிரி 7 பேர் இல்ல, அதே மாதிரி ஒரே திங்கிங் 7 பேருக்கு வரும் சார். நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு அஸ்ட்ராலஜி ஜோசியக்காரன். ஆமா சார். சரிதான், புரியுதா? அஸ்ட்ராலஜி ஜோசியக்காரன். சரி கோச்சிக்காதீங்க. நம்ம நிறைய இடத்துல எழுதி சொல்றோம்ல, நாம தாமதிக்கிறதால அவங்க உடனே அதை படமா எடுத்துடுறாங்க. அது ஓடி போகுது, பேர் அவங்களுக்கு கிடைச்சி போகுது. அதை விடுங்க, முதல் மரியாதை கிடக்கட்டும். நம்ம 2வது மரியாதை கூட எடுக்கலாம்னு வச்சுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு முக்கியமான கதை சார், நான் சொல்றேன் சார். இவன் லூசா இல்ல ஆஃப் மென்டலா? முதல் மரியாதை கிடக்கட்டுமா? அது எங்கேயும் கிரீடத்துல இருக்கு. இதெல்லாம் 2வது மரியாதை எடுக்க போறானா? சரி, என்ன இதை விட முக்கியமான கதை வச்சுக்கிறீங்க? என்னது அது சார்? ஒரு அருமையான கதை சார். அததான் வந்தது அருமையான கதையா சொன்னீங்களே சார். இந்த கதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. நான் ஏங்க தடுக்க போறேன்? நான் என்னத்துக்கு எடுக்க போறேன்? இருங்க சார், இது அவ்வளவு நாள் வெற்றிகரமா ஓடுமா? ஆமா ஆமா ஆமா. என்ன கதை சொல்லுங்க. 400 நாள் ஓடும் வருஷத்துக்கு. 400 நாள்? யோ, என்னையா வருஷத்துக்கே 365 நாள் தானங்க? இதுல எங்க வருஷத்துக்கு 400 நாள் ஓடும்?
அதை விடுங்க அதை ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. இப்படியா ஊர் ஃபுல்லா பொய்யா சொன்னா எப்படிங்க? சரி சொல்லுங்க. மடக்கலாம்னு இந்த பார்த்தா இத பாருங்க, நான் என்ன சொல்றேன், இந்த பேனா இப்படி நீங்க அடிக்கடி குத்திக்கிட்டீங்கன்னா எழுத முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா தலையில இருக்கிற மண்டையில இருக்கிற எண்ணெய் இதுல வந்ததுனால இந்த பேனா எழுதாது. எதுக்கு நீங்க திருப்பி வச்சு குத்திக்கிறீங்க? இது வந்து சீத்தலை சாத்தனாரோட பேரம் கொடுத்த பேனா சார். சரி இந்த கதையெல்லாம் விடுங்க சார். சீத்தலை சாத்தனாரோட பேரம் கொடுத்த கதை, பேரம் கொடுத்த பேனா 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 சார். ஏங்க சிலப்பதிகாரம் இளங்கோவடி அந்த மாதிரி இதெல்லாம் எழுதுந்து அதெல்லாம் விட்டுருங்க. அப்பெல்லாம் இதுல சரி ரைட்டு விடுங்க. நீங்க ஆளை விட்டா போதும், அவ்வளவுதான். அந்த கதை, ஆமா அந்த கதை நமக்கு எதுக்கு? அந்த கதை நமக்கு எதுக்கு? இந்த கதைக்கு வருவோம் சார். நீங்க வந்து ஒரு ரவுடி. நான் என்னங்க ஃபர்ஸ்ட்லயே நீங்க ரவுடி தான் சொன்னீங்க, இப்போ ரவுடியான்றீங்க. இல்ல இது ஒர்க் அவுட் பாருங்க. நீங்க ரவுடி என்ன பார்த்தாலே உங்களுக்கு ரவுடி மாதிரி தான் தோணுது கதை. அப்படியே சார் இப்படி இல்ல ரவுடியா அப்படியே ஹீரோ ரொமான்ஸ் அதை விடுங்க. பாத்துக்கலாம் அதுல இருக்கும். இருக்கு எல்லாம் சூப்பர் சூப்பர். சரி வாங்க. விஷயம் என்னன்னா சார் ஒண்ணு இல்ல, நீங்க பெரிய ரவுடி, கட்ட பஞ்சாயத்து வசூல் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க, தண்டல் விடுவீங்க, அந்த மாதிரி ஒரு ரவுடி. ஓகேங்களா? வசூல் பண்ணி கொடுக்குறது. வசூல் பண்ணி கொடுக்குறது நான் ரவுடி தான். ஆமா. இதுல ஏதாவது நான் டாக்டர் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு சார் இருக்கு. அப்படியா? அப்படியே உங்க அப்பா அம்மா டாக்டர் பொண்ணுக்கு பாத்துட்டாங்க. ஓகே. நீங்க டாக்டர் படிக்கல. அடப்பாவேல. அவங்க வந்து டாக்டர் அம்மா. அவங்க ஆனா டாக்டர். நீங்க டாக்டர் படிக்கல. அந்த வீட்ல இருந்து உங்க அப்பா அம்மா வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கண்ணு கலங்குது. அதாவது என் முன்னாடியே எங்க அப்பா அழகத்தை பார்த்து நான் அப்படியே வெறி ஆயிடுறேன். இதை விட இதுக்குதான்டா இதான்டா நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல, டாக்டர் ஆவறேன். கரெக்டா? டாக்டர் ஆவறேன். அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்றேன். அந்த பொண்ணு வந்து என் முறை பொண்ணு வந்து அவ இல்ல வேற ஒருத்தி காமிப்பாங்க. அவ இதுல போய் ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில இவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி பிளான். சாங் கூட ஒண்ணு இருக்கு சார். சாங் என்ன சாங்? 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு. சூப்பர் சார். அதான் சார் கலக்க போவது யாரு? நீதான். அதேதான் சார். எப்படி சார் என் மனசை அப்படியே சிங்க் பண்றீங்களா பண்ணலாம். லூசுங்களை நீங்க எங்கேயாச்சும் பாத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களே, நீங்க யாரும் உங்களை மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு எதுக்கோ சொன்னீங்களே. நம்ம இந்த மாதிரியே கதை எழுதணும் 7 பேர். இப்போ லூசுங்க இருந்தா கூட அவங்களும் 7 பேர் இருப்பாங்களா? இல்ல சார். ஏங்க இது படம் வசூல் ராஜா MBBS படம், கமல் சார் நடிச்ச படம், நல்லா ஓடிது. இதை போய் பேசிட்டு பேச்சு ஏன்னா பழைய கதைலாம் அது வந்து எங்கிட்ட சொல்லி விக்கலான்னு பாக்குறீங்களா? பாத்தீங்களா? மாட்டிப்போம் கேஸ்ல. பாத்தீங்களா? பாத்துட்டேங்க, அதனால தானே எனக்கு தெரிஞ்சது. சார் அந்த பாத்தீங்களா? இல்ல வேற என்ன பாத்தீங்களா? நான் நிறைய கம்பெனிக்கு சொல்றேன்ல, எப்படியே கமல் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ சொல்லி ஏதோ சரி விடுங்க, அதெல்லாம் வம்பு வேணாம். சரி நீங்க கிளம்புங்க. சார் நில்லுங்க சார். வேற என்ன உங்ககிட்ட என்னென்ன பேசுறது? நில்லுங்க. இன்னும் ஒரே ஒரு கதை. ஒரு கதையா? ஆமா சார். எனக்கு ரொம்ப கடுப்பாகுது உங்களால இல்ல. பழைய கதையே என்கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் இந்த மரத்தாண்ட போறேன் வந்து சொல்றீங்களா? கண்டிப்பா சார். ஒரே ஒரு கதை தான். சரி ஓகேவா? சொல்லுங்க. காதல் இப்பதான் நீங்க கேட்டீங்களா என்ன சார் ஒரே ரவுடி இப்ப ரொமான்ஸ் காதல். ஆமா சார். சொல்லுங்க. இப்ப என்னன்னா நீங்க ஹீரோ, அதனால தானே நானே ப்ரொடியூஸ் பண்றேன். என்ன வச்சு யாரு ஹீரோ? நானே. கரெக்ட். நீங்க ஹீரோ. ஆமா. ஓகேங்களா? ஒரு பொண்ணு 4 அண்ணன், அதுல ஒரு அண்ணன் டாக்டர். ஓஹோ. ஓகேவா? ஓகே. ஆனா அவங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்றாங்க சார். என்னங்க அண்ணன் டாக்டர், பொண்ணு லவ், அவங்க லவ் ஐயோ அப்படி இல்ல. ஒரு பொண்ணு, ஒரு அவங்களுக்கு 4 அண்ணன். பெரிய அண்ணன் டாக்டர் சார். சரி, அடுத்த அண்ணன் போலீஸ் வச்சுப்போம். சரி. அதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது? நமக்கு என்ன கிடையாது. சரி, அந்த 4 பேரும் வந்து இந்த தங்கச்சி நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுல வருது அந்த ஊர்ல வந்து நான் தான் இப்ப வந்து அந்த பொண்ணு லவ் பண்றேன். கதை அப்படியே வருது. அது என்ன, வீட்டுல வந்து லவ் பண்ணி அப்புறம் ஏதோ வெளியே ஓடிலான்னு பார்த்தா அண்ணன் கோச்சிக்கிறாங்க, பிரச்சனை ஆகுது. ஊர் பிரச்சனை. திருப்பி கூப்பிட்டு வந்து வீட்லயே விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களே மனம் மாறி கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு காதல்
காதலுக்கு மரியாதையா கொடுக்குறோம். அந்த லவ் வந்து அவ்வளோ. சார் டைட்டில் கூட இப்படி வச்சுக்கலாம். எப்படி? காதலுக்கு மரியாதை. ஆமா ஆமா. அடடடடடடடட. உனக்கு இதுக்கப்புறம் இல்ல மரியாதை. உனக்கு இதுக்கப்புறம் இல்ல மரியாதை. யோ, காதலுக்கு மரியாதை படம் பேரே வச்சு படமே வந்து இந்த கதையை வச்சு என்னை காலாட்ட வருவாளோ. நம்ம எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு, படமே பயங்கரமான ஹிட் விஜய் சார். இந்த நேரத்துல வந்து நீ எல்லார் கதையும் நல்லா ஓடின கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? இந்த மாதிரி இந்த பேனா இதுக்கப்புறம் குத்துற வேலை வச்சுக்காரு. இதுக்கப்புறம் அது எழுத சீத்தலை சாத்தனாரோட பேரன் பேனான்னு அது கண்டிப்பா இதோட எழுதாது. ஏன்னா தலையில குத்தி குத்தி பார். கதையே வேணாம் உனக்கு. இந்த முனகல்ல டீ சொல்லியிருக்கேன், டீயை சாப்பிட்டு கிளம்பு. இதோட கதை சொல்றேன் என் ஆபீஸ் பக்கம் வராத, என் கார்டன் பக்கம் வராது, கிளம்பு. அதாவது சரி விடு, நீங்க ஹீரோ இல்லன்னா என்ன, எனக்கு நிறைய பேர் இல்ல நீயே ஹீரோ வச்சு நடிச்சுக்கலாம். அதெல்லாம் நான் செய்வேன். சரி சரி பாத்து. இந்த மாதிரி கோவத்துல போனவங்க தான் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ரைட் 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 போயிட்டு நீங்க எல்லாம் ஒரு இதே இல்ல எங்களுக்கு. இல்ல போயிட்டு கரெக்டா. அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் வருத்தப்படல ராஜா. நீ கிளம்பு. கதை வேணாம் ராஜா, நீ கிளம்பு. வேணாம் ராஜா, வேணாம் ராஜா, நீ போ போ போ. கதை கதை சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டது குத்தமாயா? எல்லாம் வந்த கதையே எடுத்துன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அது மாதிரி ஏமாத்துறீங்க? நம்ம ஒரு புதுசா கதை எடுப்போம், அதான் கதை.